ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்க தெலுங்கு ஃபேண்டசி ஹாரர் காமெடி மூவியோட ஸ்டோரியில் தான் பார்க்க போகிறோம். இது தமிழ் டப்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் ஒரு ஊரில் இருக்க பாலடைஞ்ச பெரிய கோட்டைக்குள்ளே ஒரு ராட்சசன் இருப்பான். பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊர் ஆபத்தில் இருந்தப்போ அவன்கிட்ட ஊர் மக்கள்லாம் ஹெல்ப் கேட்டாங்கன்னு, அதுக்கு பதிலாக அவன் கேட்குறப்போலாம் மனுஷங்களை பலியாக கொடுக்கணும்னு அவன் சொல்லியிருப்பான். அவன் அந்த கோட்டையை விட்டு வெளியே வரமாட்டான். அவனுக்கு எப்போ பலி வேணுமோ அப்போ வார்னிங் கொடுப்பான். முதல்ல அந்த ஊரில் எரிக்கல் வந்து விழுகும். கடைசியாக அந்த கோட்டைக்கு பக்கத்தில் பூமியிலேருந்து ஒரு பெரிய கல்லில் இதான் கடைசி வார்னிங்னு எழுதி வரும். சில 100 வருஷத்துக்கு ஒரு முறை அவன் அப்படி மனுஷங்களை பலியாக கேட்பான். அப்போ ஊரில் இருக்க எல்லார் பேரையும் சீட் எழுதி போட்டு அதில் ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவன் கோட்டைக்குள்ளே அனுப்பி வைப்பாங்க. இப்படி தான் இந்த மூவி ஸ்டார்ட் ஆகும். இதோட ஸ்டோரி லைனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மூவியோட ஸ்டோரி லைன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த படத்தோட பேர் ராக்காசா. இந்த படத்தோட ஹீரோவான வீரு யூஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு 10 வருஷம் கழிச்சு திரும்ப அவர் சொந்த ஊருக்கே வராரு. அவரோட கேர்ள் ஃப்ரெண்டான சுகன்யாவை கல்யாணம் பண்றதுக்காக இவரை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வெல்கம் பண்றாரு இவரோட ஸ்கூல் ஃப்ரெண்டான பாலு. நேரா சுகன்யாவோட வீட்டுக்கு போன வீருக்கு ஒரு பெரிய ஷாக். அவங்களுக்கு அடுத்த நாள் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகியிருக்கும். சுகன்யாவும் சந்தோஷமா தான் அந்த கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. வீரு எவ்வளோதான் சுகன்யா கிட்ட பேசி பார்த்தாலும் அவங்க கன்வின்ஸ் ஆகிற மாதிரி இருக்காது. அதனால அந்த ஊர் ஜோசியக்காரரோட பொண்ணான சுப்புலட்சுமி கிட்ட போய் வீரு ஹெல்ப் கேட்குறாரு. அவங்களும் ஒரு மந்திரிச்ச மைய கொடுத்து அதை சுகன்யா மேலே தடவுனா அவங்க வீருவே கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க. ஆனால் அந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆயிருக்காது. அடுத்த நாள் சுகன்யாவோட கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருக்கும். அந்த சோகத்தில் வீரு நல்லா குடிச்சிட்டு அந்த பாலடைஞ்ச கோட்டைக்கு பக்கத்தில் படுத்து தூங்கியிருப்பாரு. அடுத்த நாள் காலையில் அவர் எழுந்து பார்க்குறப்போ அவரை சுற்றி ஊர் மக்களும் போலீஸும் இருப்பாங்க. வீரு மேலே அந்த ஊரில் கொஞ்ச நாள் முன்னாடி காணாமல் போன சோமு போட்டிருந்த ஷர்ட்டோட ஒரு பீஸ் இருக்கும். அதனால சோமுவை வீரு தான் கொன்னதா அந்த ஊரில் இருக்க எல்லாரும் நினச்சிருப்பாங்க. அந்த ஊரில் பஞ்சாயத்தை கூட்டி வீருக்கு தண்டனையா அவரையும் அவர் பாட்டியவும் ஊரை விட்டே தள்ளி வச்சிருப்பாங்க. ஊருக்குள்ள யாரும் காய்கறி கூட வீருக்கு விற்க மாட்டாங்க. அதனால சுப்புலட்சுமி தான் அவருக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்டிலேயே கொடுப்பாங்க. ஸ்கூல்ல இருந்தே சுப்புலட்சுமிக்கு வீரு மேல லவ் இருக்கும். ஆனா அதை சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ அந்த ஊர்ல எரிக்கல் வந்து விழுந்து பலிக்கான வார்னிங் வருது. ஊர் மக்கள் பேரெல்லாம் எழுதி போட்டு ஒரு பேரையும் சூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அது ஒரு தாத்தாவோட பேரு. அந்த தாத்தாவை கோட்டைக்குள்ள அனுப்புறதுக்கு முன்னாடியே அவர் இறந்து போயிருப்பாரு. அதனால மறுபடியும் இப்போ சூஸ் பண்றப்போ அதுல பாலுவோட பேர் வரும். ஊர் மக்கள் சொல்ற கதையெல்லாம் வீரு நம்ப மாட்டாரு. அதுக்குள்ள ராட்சசன்லாம் இல்லைன்னு அவர் சொல்வாரு. பலியா போறவங்க அணைக்க வேண்டிய நெருப்பையும் வீரு அணைச்சிருப்பாரு. இப்போ அந்த கோட்டைக்குள்ள இருந்து ராட்சசனோட சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த நெருப்பை வீரு அணைச்சதுனால இப்ப அவரை பலியா அந்த கோட்டைக்குள்ள அனுப்புறாங்க. அதே நேரம் அந்த கோட்டைக்கு இன்னொரு வாசல் இருக்கிற விஷயத்த சுப்புலட்சுமி கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ வீருவை காப்பாத்த அந்த வழியா பாலு கூட சுப்புலட்சுமி அந்த கோட்டைக்குள்ள போறாங்க. இந்த ஊர் மக்கள்லாம் நம்புற மாதிரி நிஜமாவே அந்த கோட்டைக்குள்ள ராட்சசன் இருக்கானா? அந்த கோட்டைக்குள்ள போன யாருமே இது வரைக்கும் திரும்பி வந்ததில்ல. இப்போ அதுக்குள்ள போன இவங்க எல்லாரும் உயிரோட திரும்பி வந்தாங்களா இல்லையா அப்படிங்கறதுதான் இந்த மூவியோட கதை. இந்த படத்தை நீங்க பார்த்து உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு லைக் பண்ணிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.